பிராண சக்தியை வசப்படுத்துவது என்பது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அது மிக மிக கடினமான ஒன்று. அதற்கு சித்தர்கள் மட்டுமே அந்த பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய ரகசியங்களையும் நுட்பங்களையும் அந்த ஆற்றலையும் பெற்றவர்கள் சித்தர்கள். ஆக சித்தர்கள் வாயிலாக தான் நாம் அதை பெற முடியும். அதற்கு பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய சித்தியை சித்தர்கள் பெற்றிருந்தார்கள். ஆக அவர்கள் மூலமாக நாம் அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு பிராண சக்தி வசப்படும். அப்படி பிராண சக்தி வசப்படும் போது அந்த பிராண சக்தியின் மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியாகப்பட்ட குண்டலினி சக்தி என்ற சக்தி மிக அற்புதமான இறை சக்தியாக கருதப்படும். அந்த குண்டலினி சக்தி எழுச்சி பெறுகின்றது. அப்படி எழுச்சி பெறும்போதுதான் சித்தர்கள் கூறி வந்த ஞானம் பெறுவதும் ஆற்றல் பெறுவதும் சித்திகள் பெறுவதும் பிரம்ம நிலையை அடைவதும் மரணமில்லா வாழ்வு வாழக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும். சித்தர்கள் ஜீவசக்தி என்று சொல்லப்படுகின்ற உடலிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தி இவைகள் சாதாரண மக்கள் சித்து இன்பத்திற்காக அவைகளை வீணடிக்கின்றார்கள். ஆனால் சித்தர்கள் அந்த ஜீவசக்தியையும் யோகத்தின் மூலமாக மிக உயர்ந்த பிராண சக்தியாக மாற்றுகிறார்கள். அவர்கள் யோக வலிமையால் அது சித்தர்களுக்கு மட்டுமே இந்த நிலைகள் எல்லாம் கைகூடி வருகிறது. ஆக பிரம்மச்சரியம் என்பது அவர்கள் கடுமையாக 12 வருஷ தவம் இருந்து அந்த விந்து தாரணை என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை அவர்கள் தவசக்தியால் அந்த நிலையை உருவாக்குகின்றார்கள். உருவாக்கும் பொழுது பல மடங்கு ஆன்மீக சக்தியாக அது மாறுகிறது. ஆக சித்தர்கள் பிரம்மச்சரியம் என்ற ஒரு நிலையை மிகவும் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். ஆக உலக வாழ்க்கையில இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில இதெல்லாம் சாத்தியமாகுமா என்று பார்க்கும்போது நிச்சயமாக நாம் சித்தர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே நாம் வாழ வேண்டும் என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது. ரொம்ப கடினம். சொல்ல வேண்டும் என்றால் சித்தர்கள் அவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் இப்படி தனிமையில் வாழ்ந்தார்கள். ஆனா இப்பொழுது உள்ள மக்கள் உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையில சிறப்பாக வாழ வேண்டும். அதற்கு சித்தர்கள் மூலமாக நமக்கு என்னதான் சொல்லிட்டு போயிருக்காங்க, சித்தர்கள் வழிமுறையினால நமக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்ற மக்கள் ஏங்கி கொண்டு இருக்கின்றார்கள். சுலபமாக இந்த பிராண சக்தியை வசப்படுத்தி அதன் மூலமாக நமக்குள் அடங்கி கிடக்கின்ற குண்டலினி சக்தியை எழும்படி செய்து வாழ்க்கையில அந்த தியான பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலமாக வாழ்க்கையில நாம் பல விதமான நன்மைகளை அடைய முடியும். வாழ்க்கையில பல போராட்டங்கள் நான் நடத்தினேன். எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும். ஏன்னா படிச்சிருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும், நானும் முன்னுக்கு நிக்கணும், தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படி சொல்லிட்டு பல போராட்டங்கள். ஆனா என்னோட வாழ்க்கையில எல்லாமே தோல்வியை தான் நான் கண்டு கொண்டு வந்திருந்தேன். அந்த காலகட்டத்துலதான் யோக தியான பயிற்சி என்ற ஒரு பயிற்சி மலேசியாவில் வழங்கப்பட்ட அந்த பயிற்சியில நான் சென்று கலந்து கொண்டேன். எதெல்லாமே நான் சாதிக்கணும், என் மனதில் கனவுகள் கற்பனைகள் எல்லாம் கண்டனும். இவை அனைத்துமே இந்த யோக தியான பயிற்சி கலந்து கொண்டது பிறகு சித்தர் வழங்கக்கூடிய இந்த யோக தியான பயிற்சி என்னோட வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. அதாவது வாழ்க்கையில தன்னம்பிக்கை அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தன்னம்பிக்கை இழந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த யோக தியான பயிற்சியாகப்பட்டது எனக்கு என்னோடு எனக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினுச்சு. தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்க்கையில சாதிச்சு காட்ட முடியும் என்ற ஒரு நிலையை எனக்கு உள்ள எனக்கு அந்த உணர்வு ஏற்படுத்தினுச்சு. வாழ்க்கையில மிகவும் போராட்டம் நடத்தி மிக மிக உயர்ந்த நிலையில இன்று அனைவருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு காலத்துல எல்லாருமே பார்த்து கேள்விக்குறியாக வாழ்ந்து கொண்டது. நான் இப்பொழுது தலை நிமிர்ந்து எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு நான் இன்னைக்கு உயர்ந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த யோக தியான பயிற்சி தான் முதல் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவுபடுத்துறேன். இந்த வாழ்க்கையில சந்தோஷம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில பணத்தை தேடலாம், எதுவுமே நம்ம தேடலாம் போலாம். ஆனா சந்தோஷம் என்பது எங்கேயும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனா இந்த யோக தியான பயிற்சியை நான் எடுத்த பிறகு இன்று நான் மட்டும் இல்ல, நானும் என் மனைவி என் பிள்ளைங்களோட மிக மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சித்தர்களில் மகாஸ்தரான அகத்திய முனிவர் மற்றும் காக புஜண்டர் திருமூலர்